குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/2/2026 வெள்ளிக்கிழமை மாசி மாதம் 15ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:29க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:54 வரை தசமி, பின்பு இரவு 10:50 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 11:05 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று இரவு 7:59 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 12:54 வரை கரசை, பின்பு காலை 11:22 வரை வணிசை, பின்பு இரவு 10:50 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:05 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று காலை 11:05 வரை உயிரற்றவை, பின்பு முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி திதி மற்றும் கரிநாள். ஏகாதசி நாளில் வழிபட வேண்டிய முறைகளை தெளிவாக தெரிந்து அதன் பிறகு செய்து பாருங்கள். கண்டிப்பாக ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் சித்திக்கும். பொதுவாக மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியும் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு ஜெய ஏகாதசி என்று பெயர். இந்த ஜெய ஏகாதசி என்பது எடுத்த காரியங்களில் வெற்றியும் பாவ நிவர்த்தி மற்றும் தீராத நோய்களை தீர்க்கும் மிக சிறப்பு வாய்ந்த விரத நாட்கள் இந்த ஜெய ஏகாதசி. இந்த ஏகாதசிகளில் ஸ்ரீமன் நாராயணரை, பெருமாளை துளசியால வழிபடுறதும் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யறதும் சுப காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை போக்கி வளம் சேர்க்கும்னு சொல்லப்படுறது. இந்த மாசி ஏகாதசியினுடைய இன்னும் சிறப்புகள் பார்க்கும் பொழுது பிரம்மஹத்தி தோஷம், முன்னோர்களுடைய சாபம் மற்றும் மன உளைச்சல், விரக்தி போன்ற பிரச்சனைகள் நீங்க
இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு மேலே கூறிய சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். மாசி மாதத்திற்கு அதி தேவதையான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை இந்த ஏகாதசி நாளில் துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகசரநாமம் சொல்லி வழிபட வேண்டும். சக்திலா ஏகாதசி. இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய சக்திலா ஏகாதசியில எள் தானம் மற்றும் எள் சேர்த்த பொருட்களை உண்பது அன்னபஞ்சம் இல்லா நிலை மற்றும் புண்ணிய பலன்களை தரும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு மோட்சம் உண்டாகும் என்பது ஐதீகம். இறுதியில் விஷ்ணுலோகம் அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது. முக்தியை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த மாசி ஏகாதசி அன்று காலையில எழுந்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். அன்று ஒருவேளை உணவோ அல்லது பால் பழங்களோ உட்கொண்டு விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்புங்க. ஆக இந்த ஜெய ஏகாதசி நாட்கள்ல ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்க. ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பை ஏற்படுத்துங்க. ஆக மறக்காம இந்த வழிபாடுகளை செஞ்சு பலன் பெறுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? உயர் பதவிகள் ஏற்க சாதகமான நாள், வியாபார பணிகளை ஏற்க நல்ல நாள், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:16 முதல் 10:57 வரை மேஷ லக்னம், காலை 10:58 முதல் 12:50 வரை ரிஷப லக்னம், 12:51 முதல் மதியம் 2:56 வரை மிதுன லக்னம், 2:57 முதல் மாலை 5:08 வரை கடக லக்னம், 5:09 முதல் 7:14 வரை சிம்ம லக்னம், இரவு 7:15 முதல் 9:13 வரை கன்னி லக்னம், 9:14 முதல் இரவு 11:13 வரை துலாம் லக்னம், 11:14 முதல் காலை 1:19 வரை விருச்சக லக்னம், 1:20 முதல் காலை 3:31 வரை தனுசு லக்னம், 3:32 முதல் 5:36 வரை மகர லக்னம், காலை 5:41 முதல் 7:33 வரை கும்ப லக்னம், 7:34 முதல் 9:15 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது விசேஷம். 27 முறை என்பது 27 நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. 12 ராசிக்காரர்களும் இதை மனதார உச்சரித்தால் செல்வ வளம், பணம் அதிகரிப்பு, செல்வாக்கு, கௌரவம், பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத் என்று 27 முறை சொல்ல வேண்டும். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுப சுகம் ஈவாய், வக்கிரம் இன்றி வரமிக்க தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள் பார்த்து செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது. முழுக்க
ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமைங்க, மாசி 15ஆம் நாள். இந்த நாள் ஏகாதசி திதி, அதிலும் ஜெய ஏகாதசின்னு அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப விசேஷம். ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுடைய வழிபாடு தான். பெருமாளுக்கு உண்டான அம்பிகை ஸ்ரீ தாயார் மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு உண்டான வெள்ளிக்கிழமை தினத்துல இந்த ஜெய ஏகாதசி அமைஞ்சிருக்கிறதுனால முறையான வழிபாடுகள் செய்யுங்க. இதனுடைய டீட்டெயில் நமக்கு இன்ட்ரோ பகுதியில, அதாவது இன்றைய பஞ்சாங்கம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பகுதியில இதனுடைய விரிவா விளக்கம் கொடுத்திருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப பலன்களை நம்ம பார்க்கலாம். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் ஆகலோங்க. ஆரோக்கியமாக எழுந்துக்குவீங்க. உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள உடல்ல மாற்றம் நடந்து அது நல்ல விதமாக வெளிப்படுத்தும். நீங்களும் சுறுசுறுப்பு அடையறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் நல குறைவு சார்ந்த பிரச்சனைகள் தீரம் குறையுங்க. எப்பொழுதும் போல ஆக்டிவா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆர்ட் கேலரி சம்பந்தமான பொருட்களை வாங்கறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றவங்க, சுற்றுப்பயணம் போறவங்க, டிராவல் பண்றவங்க ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய இடங்கள்ல புது புது பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வீட்டை அலங்கரிப்பீங்க. எதையுமே வேஸ்டா போட மாட்டீங்க. ஒரு சிறு துரும்பா இருந்தா கூட அது ஒரு நல்லதா கொண்டு வரத்துக்கான எல்லா டேலண்டும் உங்ககிட்ட இருக்கு மேஷராசி அன்பர்களே. அதே மாதிரி கலை சம்பந்தமான வரைதல் மற்றும் ஓவியம் சார்ந்த விஷயங்கள், எழுத்து துறையிலும் அதிக கவனம் நாட்டம் இருக்குங்க. புதுசா ஏதாவது ஒரு முயற்சிகள் நடக்கும். என்னாலையும் முடியும்னு சில விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க. அதுவும் சக்சஸா நடக்கும். உங்களுக்கு அதிகமான பிடிவாத போக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, கொள்கை குணம், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும்னு உங்களுக்குள்ள ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க. அந்த திட்டத்தின் படிதான் வேலைகள் நடக்கும். ஆக உங்களுடைய கொள்கை பிடிப்பு செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. மெட்டல் ஒர்க் பாக்குறவங்க, அலுமினியம் ஆகட்டும், ஸ்டீல் ஆகட்டும், ஏதாவது ஒரு துறைகள்ல இரும்பு சம்பந்தமான விஷயங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய புதிய பொருட்களை அறிமுகம் செய்வீங்க. தொழில் வியாபாரத்துல களை கட்டும், விற்பனை அமோகமாகவும் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதிலும் தொழில் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வருமானமும் மேன்மையாக இருக்குங்க. வங்கி கணக்க துவங்குவீங்க. பணத்தை சேமிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி வழி அமைச்சு டிராவல் பண்ணுவீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பு கொடுக்கலனாலும், யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்டதான் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்குங்க. விரிவா விளக்கமா பேசுவீங்க. மற்றவங்களுக்கு சந்தேகப்படும்படியாக எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள மாட்டீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ற மாதிரி தான் உங்களுடைய செயல்கள் இருக்க போகுது மேஷராசி அன்பர்களுக்கு. உங்களை பற்றிய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீங்க. எந்த இடத்துல எதை பேசணுங்கிற புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. மாணவ மாணவிகள் படிப்புல சில மாற்றங்கள் இருக்கும். பல்முனை வித்தகர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கும் சரி, உங்க பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. உங்களுடைய உழைப்புக்கு, ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நல்ல பேர், அங்கீகாரம் கிடைக்கும். என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்குவீங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகக்கூடியவர்களுக்கு நல்ல ஞானம், அறிவு, சிந்தனை, நல்ல ஒழுக்க நெறிமுறைகள் இருக்கும். எல்லாருடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ராசிக்கான அமைப்பு படி ரொம்ப ஆரோக்கியமாக, ஆனந்தமா, மகிழ்ச்சியா எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். கைக்கு பணம் வருங்க. புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஈடுபாடு உண்டாக்கும். டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமாக சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மன கஷ்டங்கள் தீரும், கவலை கொஞ்சம் தீரும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், லாபங்கள் மேம்படும், வியாபாரம் நடக்கும். மாணவ மாணவிகள் உங்களுக்கு உண்டான படிப்புல நல்ல வேகம் இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. பல விதங்கள்ல உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே சில சேஞ்சஸா இருக்கும். ஆனா உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை கிடைக்குங்க. கௌரவமாக இருப்பீங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. மனம் திறந்து பேசுவீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு உற்சாகமாக படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்கள், ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி 15ஆம் நாளுங்க. இந்த நாள் ஜெய ஏகாதசி. இந்த ஜெய ஏகாதசியினுடைய விசேஷத்தை நமக்கு இன்ட்ரோல, அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில கொடுத்திருக்கோம். அதை ஃபுல்லா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பாவங்களும் தீரும், தோஷங்களும் அகலும், சாப நிவர்த்தி ஆக்குங்க. அதனுடைய டீட்டெயில் நீங்க ஃபுல்ஃபில்லா பார்த்துட்டு அதே மாதிரி செய்யுங்க. கோச்சாரத்தின் படி உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது இன்று ராசிக்கு 2ஆம் வீட்டுல குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவரோட சந்திர பகவான் சஞ்சாரம். சந்திர பகவான் தாங்க அடிப்படை காரணமே. மனோகாரகன் அவர் தான். ஒருத்தருக்கு மனசு நல்லா இருக்குனாலும் அவர் தான். கொஞ்சம் கவலையா இருக்கு, இனம் புரியாத குழப்பங்கள் இருக்குன்னாலும் அவர் தாங்க காரணம். என்னன்னா அவர் எந்தெந்த ஸ்தானத்துல எந்த வீட்டுல சஞ்சாரம் செய்யறாரோ அதற்கேற்ற பலன் தான் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வருமானம், படிப்பு, அடிப்படை கல்வி. குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத இந்த 2ஆம் வீடை வச்சு சொல்லிடலாங்க. அவங்களுடைய கல்வியில ஒரு தாமதம் இருக்கு, சுறுசுறுப்பு இல்லை. ஒரு கோவிலுக்கு வழிபாடு முறைகளையும் நீங்கள் செய்து குழந்தைகளை படிக்க வைக்கலாம். அதே மாதிரி அவங்க ஏன் படிக்கலங்கிறதையும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஸ்லோகங்கள் இருக்கு குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு. ஆக இந்த விஷயங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு போனாலே போதுங்க. லைஃப் ரொம்ப ஈஸியா நகர்த்திக்கிட்டே போயிடலாம். இந்த பிறவி கடல்ல நீந்தி வரத்துக்கு தோணியாக இறைவன் உங்களுக்கு இருப்பார். ஆக இந்த வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துறதுக்கும் இறைவனிடத்துல நீங்க அன்பா அவரிடத்துல ஒரு ஆசீர்வாதம் பெற்று வாழ்ந்தீங்கனாலே போதுங்க. எல்லாமே உங்களுக்கு சகல செல்வங்கள் சீக்கிரமா வரும். அதற்கு தான் இந்த ஜெய ஏகாதசி விரதங்கள் பத்தியும் சொல்லி இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. நிறைய பெஸ்ட், நிறைய ஒரு அனுகூலம் ஏற்படுங்க. சமூக நிகழ்வுகளால மனசுல சில மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசி அன்பர்கள் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு சில சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், விவசாயம், வேளாண்மை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க, விவசாயத்துக்காக படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி இது பொருந்தோங்க. சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவர்தான் அரிசி, நெல்லு. அந்த அதிபதியானவர் உங்களுக்கு 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால நல்ல வருமானம் கிடைக்கும். விவசாயத்தின் மூலம் அனுகூலம் ஏற்படுங்க. செய்யக்கூடிய தொழில்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். யாரிடத்திலேயாவது நிறைய விஷயங்களை கேட்பீங்க, ஆலோசனைகளும் வந்து சேரும். புதிய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் தெரியாத விஷயங்களை நீங்க பேசாதீங்க. மனதை அமைதிப்படுத்துங்க. கௌரவமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக பார்த்து பார்த்து ஓடி உழைக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வீட்டுல பெரியவர்கள் பெற்றோர்களுக்காக உடன் பிறந்தவங்களுக்காக தெரிந்தவர்களுக்காக அக்கம் பக்கம் நபர்களுக்காக ஏதாவது ஒரு வகையில சில உதவிகள் செய்யணும்னு மனசார நினைப்பீங்க. நல்ல குணம் கொண்டவங்க நீங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய ராசி ரிஷபம்ங்கிறதுனால அம்மையப்பர் பார்வதி பரமேஸ்வரர் பிரதோஷ காலத்துல கோவில்கள்ல உட்பிராகாரத்துல வரக்கூடிய வாகனம் ரிஷப வாகனம். ஆக நந்தியம் பெருமானை வழிபட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள் ரிஷபராசி அன்பர்களே. வேலைகள் எல்லாம் சுமூகமாக நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். உடல் நலம் சரியில்லைன்றவங்க சென்னை திருவான்மியூர்ல
மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வர உடல் உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆக்குங்க. உடல் நல கோளாறுகள் தீரும், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும். அடிக்கடி ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, மன கவலையா இருக்குன்றவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கோ. அந்த பிரசாதமானது உங்களை அனுகூலமாக்கும், ஆசீர்வாதப்படுத்தும். இணையம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஆர்வங்கள், ஐடி துறைகளையும் சரி, நல்ல வளர்ச்சி மேன்மை இருக்குங்க. வேலை முடிச்ச உடனே ரெஸ்ட் எடுக்கலான்னு பாப்பீங்க. அதிக நேரம் உழைக்க முடியாம இருக்கும். இந்த வெயில் காலம், கோடை காலத்துல அதிக நேரம் வேலைகள் செய்ய முடியாத சின்ன சின்ன சூழ்நிலைகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாகவே இருங்கள். அதிக பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. எதிலும் பொறுத்து அமைதி காக்க வேண்டும், பொறுமை வேண்டும். பொறுத்தார் புவி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான். உங்களுடைய பொறுமைக்கு ஏற்றபடி நல்ல பலன் கடவுள் கொடுப்பாருங்க. நிறைய நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். பொறுமையாக பொறுத்து கொள்வோர்களுக்கு நன்மைகள் பல உண்டு. இந்த நாள் ராசிக்கான அமைப்பு படி ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்யறது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில மருந்து மாத்திரை சாப்பிட்டா சீக்கிரமே நோய் குணமடையுங்க. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா விஷயமும் மனசுல வரும். எண்ணத்தை பெரிதாக்கணும், மனப்போக்கை சரிப்படுத்தணுங்க. பெருந்தன்மையான எண்ணங்களோடு வாழ்வது நல்லது. ரோகிணியில பிறந்தவங்களுக்கு புதிய புதியவர்களுடைய ஆறுதல்கள் உண்டாக்கும், ஆலோசனைகள் கிடைக்கும், பல நன்மைகள் பிறக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்தவர்களோடு ஆதரவுகள் உண்டாக்கலாம். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது உத்தமம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களாக பார்க்கும் பொழுதுங்க, வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 15ஆம் நாள். இந்த நாள் ஜெய ஏகாதசின்னு கொண்டாடப்படுதுங்க. இந்த ஜெய ஏகாதசியினுடைய முழுமையான விளக்கமும், இந்த நாள் பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படும், என்ன வளமை கிடைக்கும், செல்வம் செல்வாக்கு எப்படி சேருங்கிற முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு இன்ட்ரோல இன்றைய பஞ்சாங்க பகுதியில கொடுத்துருக்கோங்க. அதை முழுமையா பாருங்க மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய அதிபதி மகாவிஷ்ணுங்கிறதுனால நீங்க ஏகாதசி விரதத்தை கண்டிப்பா கடைபிடிச்சீங்கன்னா லைஃப்ல நிச்சயமா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி கிடைக்குங்க. கிரக ரீதியாக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் சரி, எளிமையான வழிபாடும் சரி, உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்கா, ஒளிமயமான எதிர்காலமாக அமையுங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க. அவரோட சந்திர பகவான் சஞ்சாரம் இருக்கு. மிதுன ராசி அன்பர்கள் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். ஒரு சில நேரம் கழுத்து, முதுகெலும்பு சம்பந்தமான விஷயங்கள், தோள்பட்டை தொடர்பான வலிகள், சில சின்ன சின்ன நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆக ரொம்ப கவனமா பக்குவமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பாத்துக்கிறது இந்த நாள் நல்லது. இடமாற்றம், வேற ஏதாவது ஒரு இடங்களுக்கு வேலை மாறலாமா, இல்லைன்னா செய்யற வியாபாரத்தை மாத்திக்கலாமா, தொழில் உற்பத்தி ஃபேக்டரி ஏதாவது வேற இடத்துல வச்சுக்கலாமான்னு உங்களுக்கு யோசனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கோங்க. ஏன்னா 10ஆம் அதிபதியான குரு பகவானோட குடும்ப ஸ்தானாதிபதியை சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி எல்லாம் சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதிகமா யோசிப்பீங்க, வருமானத்தை பத்தி யோசிப்பீங்க. அதிலும் ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப பக்குவமா வருங்காலத்துக்காக நம்ம என்ன பண்ண போறோம், என்னென்ன தொழில் செஞ்சா நமக்கு வருமானம் கிடைக்கும், குடும்பத்தை எப்படி நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும், அதிலும் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு தாங்க நினைப்பீங்க. சாதாரணமா அடிப்படையா ஏதோ ஒரு வேலை செஞ்சோம் வருமானம் வந்தது போதும் அப்படின்னு இருக்க மாட்டீங்க. ஒரு மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பொதுவான ஆசை, இயல்பான ஆசை, இயற்கையான ஆசையும் கூட மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. கேட்கும் பொழுதே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். காற்று ராசி அப்படிங்கிறதுனால
ஒரு இடத்துல நீங்க பொருந்தி வேலை செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம் வெளியே போகணும்னு நினைப்பீங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் போன்ல பேசுவீங்க. போன் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். அத வேலை ரீதியாகவும் வைப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட பேசுறது, பிபிஓ வேலை பண்றது, கம்யூனிகேஷன் பண்றது, பிஆர்ஓ ஏதாவது ஒரு ஒர்க் பண்றது, ரிலேஷன் ஆபீசரா இருப்பாங்க, ஆர்ஓவா இருப்பாங்க. இப்படி பேங்க் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணலாமான்ற மாதிரி எண்ணங்கள் வருங்க. தெய்வ வழிபாட்டுல அதிக ஈடுபாடு, தெய்வ பக்தி அதிகம் உண்டாக்கும். கோவிலுக்கு போகலாம், வழிபாடு பண்ணலாம் நினைப்பீங்க. அந்த வழிபாடு இன்னைக்கு ஜெய ஏகாதசிங்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது இன்னும் உங்களுக்கு நல்லதை கொடுக்குங்க. அதே மாதிரி சமைக்கிற துறைகள்ல இருப்பீங்க இல்லையா, ஒரு சிலர் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சமைக்கிற கேட்டரிங் பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு மெஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, உணவு சம்பந்தமான எந்த துறைகள் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா நல்லதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க மனசுல ஏதோ ஒரு விதமான காயங்கள் இருந்திருக்கும். அந்த காயம் உங்க மனசுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், மறக்கவே முடியாது. உங்க நண்பர்களாலேயோ, உங்களுடைய உறவுகளாலேயோ, உங்களுடைய குடும்பத்தாராலேயோ யாராவது ஒருவர் உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க. கடந்த காலங்கள்ல நடந்திருக்கும், அது ரீசெண்டா இப்ப கூட இருக்காது. இந்த மாதிரி பழைய விஷயங்களை பத்தி நினைச்சு மனசுல தேவையில்லாத வருத்தத்தை கொண்டு வராதீங்க. அது உங்களுக்கு இயல்பாக இன்னைக்கு வந்துடும். இந்த எண்ணத்துல இருந்து நீங்க வெளிவரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய மனதை கலங்கடிச்சுக்காதீங்க. கடந்து போனது கடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்கக்கூடியது நல்லதாக நடக்கட்டும்னு நம்புங்க. ஒரு விதமான போராட்டத்துல இருந்து வெளிவரத்துக்கு நிறைய தண்ணி குடிங்க, மனதை சாந்தப்படுத்துங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்திங்கிற இந்த வார்த்தைய எப்பெல்லாம் இன்னைக்கு நிலை, எப்பெல்லாம் உங்க மனசு கஷ்டப்படுதோ, துன்பப்படுதோ, வேதனைப்படுதோ, வருத்தப்படுதோ, அப்பெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனம் அமைதி அடையறதை நீங்க உணர முடியுங்க. அந்த வேகம், தேவையில்லாத ஆத்திரம், கோபங்கள், அதே மாதிரி உணர்ச்சி வசப்படுறது, உடனே யாராவது ஏதாவது திட்டணும்னு தோணுது இல்லையா, அந்த உணர்வுகள்லாம் கொஞ்சம் படிப்படியா அமைதியாகும், அடங்கும். உங்களுடைய கோப வேகம் ரொம்ப அழகா குறைஞ்சி ஒரு சாந்தமான மனநிலைக்கு வந்துருவீங்க. இத முயற்சி பண்ணி பாருங்க மிதுன ராசி அன்பர்களே. மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன சந்தேகம் வரலாம், இல்லைன்னா படிக்கக்கூடிய விஷயத்த மாத்தலாம், இல்ல வேற ஸ்கூலுக்கு போகலாம், படிக்கிற தன்மையை மாத்திக்கலாம், வேற சிலபஸ் எடுக்கலாங்கிற மாதிரி யோசனைகள் அதிகமாக இருந்துட்டே இருக்குங்க. தந்தை வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்லதுங்க. பெற்றோர்களிடத்துல கனிவா பணிவா பேசணும். அவங்களாலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்கதான் உங்களுடைய எதிர்காலம். ஆக தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தாயும் தந்தையையும் மிக பக்தியோடு, பக்தி ஸ்ரத்தையோடு நீங்க மனசார அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு எதிர்வாதமோ வீண் விவாதமோ இருக்கக்கூடாது. அவங்களுடைய வார்த்தைக்கு பணிந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான நல்லது நடக்கும். புதன் ஆதிக்கம் கொண்டிருக்கீங்க. ஆக மிதுன ராசி அன்பர்கள் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அதில் ஏதோ ஒரு விதமான நன்மைகள் உங்களுக்கு பிறகு தெரியும். இன்னைக்கு தெரியுதோ இல்லையோ, நாளைய தினம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்குங்க. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. பொருளாதார ஏற்றங்களுக்காக சில முயற்சிகள் நடக்கும். அதிக டென்ஷன் இருக்கக்கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்குங்க. புதிய முயற்சி, கல்வி, தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு, வீடு மனை பாக்குறது வாங்குறது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரை சிறப்பை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பல: மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பொது காரியங்கள் ஈடுபடும் பொழுது கோப உணர்வுகள் இருக்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வேலையை சீக்கிரமா முடிக்கணும்ன்ற மாதிரி திட்டமிடுவீங்க. புனர்பூசத்துல பிறந்தவங்க பெரியவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்க. தேவையில்லாத சங்கடத்துல போய் சிக்கிக்காதீங்க. எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாதுன்னா வீட்டுல பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான வேலைகளை கூட ரொம்ப சிம்பிளா சாதாரணமா முடிப்பீங்க. அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்துல இருக்கிறார். அவர் இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாக்யஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவானோட சஞ்சாரம் செய்யறாருங்க. வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றவங்க எண்ணங்கள் உங்களுக்கு மேன்மையா இருக்கும்.
எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. கௌரவமாக உங்களை நடத்துவாங்க. எல்லா செயல்களிலுமே வெற்றியாக இருக்கும். பணத்தை சேர்க்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான மிதுனத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. தூங்கும் பொழுது கூட பெரிய பெரிய கனவுகள், லட்சியங்கள், மிகப்பெரிய ஒரு அனுபவத்தோட உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். கனவுகள் வருங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் இருக்கும். உங்க பிள்ளைகள் பெண்ணுக்கோ மகனுக்கோ திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கலாங்க. அதற்குண்டான தேவைக்கு ஏற்றாப்படி பொருளாதார நிலையை வசதியை அதிகப்படுத்துறதுக்கான பல முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில மன போராட்டங்கள் இருக்குங்க. சமூக அந்தஸ்தோடு இருக்கணும். சமூக வேலைகள் இருக்கிறவங்க ஒரு புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். புதியவர்களோடு உங்களுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பெரியவர்களோடு சில விஷயங்களை கலந்து ஆலோசனை பண்ணுவீங்க. அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க. மன அமைதி என்பது வேண்டும். தேவையில்லாத சங்கடத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நடவடிக்கையும் அது போலத்தான் இருக்கணும். ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே சந்தோஷத்தையும் நல்ல ஒரு ஆசையையும் உண்டு பண்ணுங்க. குடும்ப சேமம் லாபத்தோட சுப நிலைகள்ல இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூட மறைஞ்சிடுங்க. கடன்ல இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். யார்கிட்ட பணம் வாங்குனீங்களோ அவங்க கிட்ட தைரியமா கொண்டு போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அது கைமாற வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கலாம், இல்ல உங்களுடைய பொருளை ஏதாவது அடமானம் வச்சு கூட நீங்க பணத்தை வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப பணத்தை கொடுத்து பொருளை மீட்டு எடுத்துட்டு வந்துருவீங்க. அடகு வைத்த பொருள் மீண்டும் வீட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் என்பவர் பொன்னவன் மன்னவன் தங்கத்திற்குண்டான அதிபதி யாருன்னா அது குரு பகவான் தாங்க. அவர் உங்களுக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறார். அதிபதி சந்திர பகவான் அவரோட சேர்ந்திருக்கிறார். ஆக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சீக்கிரமாக கைகூடி வருங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதிகமான புகழ் உங்களை பத்தி வேலையில, அதே மாதிரி ஆபீஸ் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை நிறைய பேர் பிரைஸ் அதாவது புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி உங்க காது பட பேசுவாங்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பா நம்மளும் ஜெயிச்சிட்டோம், வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவோம், நல்ல பேர் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. நீங்க பண்ற வேலையில மட்டும் இல்லைங்க, ஒரு சிலர் வியாபாரம் பண்ணுவாங்க, பிசினஸ் மேனா இருப்பீங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூட்டாளிகளோடு பேசும் பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பேரும் கிடைக்கும். நல்ல யோசனைகள் வரும். ஐடியாக்கள் அதிகம் இருக்குங்க. மனம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள். நம்ம செய்யறது சரியா இருக்குமா இருக்காதா, இது யாருக்காவது பிரச்சனையை கொடுக்குமா, இல்ல இது வேற நிலையில இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க. கடகராசி அன்பர்கள் மனதை மட்டும் அமைதிப்படுத்துங்க, சாந்தப்படுத்துங்க. தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாங்க. குழப்பத்தை தவிர்க்க அதிகம் தண்ணீர் குடிக்கணும், தியானம் செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, யோகாசனம் பண்ணுங்க. கூடுமான வரையில உடற்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அஷ்டம சனியினுடைய பாதிப்பு குறையுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற மார்ச் 6ஆம் தேதி தான் திருநள்ளாறுல சனி பயிற்சி நடக்குதுங்க. அப்பதான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 8ல இருந்து 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் நகர்றாருங்க. ஆக கடகராசி அன்பர்களுக்கு 7.5 சனி காலம் முடிவுக்கு வருதுங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரும். போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு தாங்க போவாரு. ராசிக்கான அமைப்பு படி ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். பண ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகலங்க. ஓரளவிற்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கையில பணப்புழக்கம் ஏற்படும். வியாபாரம் தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாத்துக்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லதை தருங்க. குரு பகவானுடைய ஓரை சுப நிகழ்ச்சிகளுக்கு செய்யலாம், ரொம்ப சிறப்பை தரும். ராசிக்கான நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மேன்மை இருக்கும், வளர்ச்சி உண்டாகுங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அறிமுகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியஸ்தர்களோட கலந்து பேசுவீங்க. ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை, மேன்மை, லாபம் இருக்கும். வியாபாரம் நல்லபடியா நடக்கும். உறவுகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. கையில பணப்புழக்கம் ஏற்படும்.
வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை நீங்க பார்க்கலாங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை மாசி 15ஆம் நாளுங்க. இந்த நாள் ஏகாதசி திதி, அதிலும் ஜெய ஏகாதசின்னு பேரு. இந்த வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி. ஆக உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. ராசியில கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி அன்பர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வெளியே வேலைக்கு போறவங்க என்ன வேலைக்காக நீங்க செய்ய திட்டமிட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணணும், அதன்படி செய்யணும்னு நீங்க வழி நடத்துறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி எல்லாமே அனுகூலமாக நடக்குங்க. நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்க போகுது. நேர்மறை எண்ணங்கள் உண்டாக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். ஒரு சிலர் எதிர்பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மாற்றங்கள் வரலாங்க. டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு டிரான்ஸ்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிளா இருக்கும். வெளி இடங்களுக்கு மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப அழகா கொண்டு போவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனம் நல்லா இருக்கும். குணம் நல்லா இருக்கும். ஹெல்த் வெல்த் இதனால ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, உங்களை பத்தி விமர்சனம் பண்ணவங்க, உங்களுடைய விஷயங்களை பத்தி தேவையில்லாம காசிப் பண்ணவங்க கூட விலகி போயிடுவாங்கங்க. எதிராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க விலகி போறதுனால உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. மன நிறைவா உங்களுடைய வேலைகளை கவனிக்கலாங்க. உங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கு யாருமே கிடையாது. வியாபார விஷயங்கள்ல வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்கள் உண்டாக்குங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். தந்தை பற்றிய புரிதல்கள் மேம்படுங்க. உங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி பட்டியலிட்டு பார்ப்பீங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளால தந்தை வழியிலும் சரி, தாய் உறவுகளிலும் அதிக நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டுங்க. கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்குகள் அதிகரிக்குங்க. பல நன்மைகள் பிறக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமான நாட்கள் உண்டுங்க. பொது காரியங்கள், அதே மாதிரி அரசியல் வட்டாரங்கள்ல நீங்க இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டுங்க. கொஞ்சம் பண கஷ்டங்கள் தீரும். சிரமங்கள் விலகும். நீங்க பட்ட துன்பங்கள் அகலுங்க. வியாபாரம் நல்ல விதமா நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. சாதகமான கிரக நிலைகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம், உங்களுக்கான வருமானம், பண வரவு, குழந்தைகளுடைய நலன் எல்லாமே நல்லா இருக்குங்க. எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ எந்த விதமான சங்கடங்களோ உங்களுக்கு ஏற்படாதுங்க. அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்துல இருக்கிறாருங்க. அதே மாதிரி விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்துல இருக்கிறார். கடகத்தின் அதிபதி லாபத்துல இருக்கிறதுனால அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவர்களுடைய நல்ல ஆலோசனைகள் மேம்படுங்க. ஒற்றுமை உணர்வு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு நன்மைகள் செய்ய நீங்கள் தினம்தோறும் அம்பிகை வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று தினம்தோறும் நீங்கள் உச்சரித்து வந்தாலும், சந்திர பகவானை வழிபட்டாலும், பார்வதி பரமேஸ்வரரை நீங்கள் வழிபட்டாலும், சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், தோஷங்கள், அனைத்து விதமான தீங்குகளும் நிவர்த்தி ஆகுங்க. இறை வழிபாடு பண்ணுங்க. மாணவ மாணவிகள் படிப்புல நல்ல சிந்தனைகள் இருக்கும். நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்காக பல கட்ட முயற்சிகள் நடக்குங்க. விடாது படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நிறைய டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்குங்க. படிக்கக்கூடியவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போறதுக்கான முயற்சிகள் நடக்குங்க. 12ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்துல இருக்கிறதுனால கடல் மார்க்க வழி இல்லைனாக்கா வெளிநாடு கடல் கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். வருமானம் கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள்.
ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. வெள்ளிக்கிழமை தினம் மாசி 15ஆம் நாள்ல ஜெய ஏகாதசி திதி. இந்த ஜெய ஏகாதசி நாள்ல நீங்க செய்ய வேண்டிய பூஜைகள், இந்த நாள் எந்த தெய்வத்தை வழிபட்டா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தியாக்கி முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கறத இன்றைய பஞ்சாங்க பகுதியில உங்களுக்காக கொடுத்திருக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள், புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். லைஃப்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்குங்க. தன லாபமும் பெறுவீங்க, வருமானமும் கிடைக்கும். வாழ்க்கை உங்களுக்கு கொண்டாட்டமும் குதூகலமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களை கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உங்களோட இருக்கக்கூடிய நபர்கள் பத்தின புரிதல்கள் மேம்படுங்க. அரசு சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா, பொறுமையா, நிதானமா தான் நீங்க ஒரு சில முடிவுகளை எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த விஷயத்திலுமே ஈடுபடாதீங்க. கவனமாக செய்தால் ஓரளவிற்காவது நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அவசர கதியில திடீர்னு எந்த முடிவும் எடுக்கிறதோ அல்லது மற்றவங்களை பத்தின விமர்சனங்களோ, மற்றவங்க சொல்ற ஐடியாவை கேட்டு உடனே செய்யறதா இருந்தா எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீங்க. தனித்துவமாக சிந்தனை பண்ணுங்க. குழப்பமாக இருப்பீங்க. இந்த குழப்ப நிலையிலிருந்து வெளிவந்த பிறகு அமைதியா, மனம் ஆறுதலாக இருக்கும் பொழுது, சாந்தமாக இருக்கும் பொழுது சில முடிவுகளை நீங்க தாராளமாக எடுக்கலாங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சிந்தனைகள் மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. தடைப்பட்ட சில வேலைகளை தாராளமாக செஞ்சு முடிப்பீங்க. கைக்கு பணம் வரும், வரத்து உண்டாகும். தாய் பற்றிய சிந்தனைகள் மேம்படுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லாபாதிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். எதை செய்தாலும் சரியாக செய்யணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் வருமானம் பத்தி அதிகமாக இருக்குங்க. இரவு நேரம் அதிகம் கண் விழிக்காதீங்க. நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட தூங்க போறது நல்லது. அதிகாலை பொழுது சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனிங்க. அதே மாதிரி இன்டர்நெட் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க, ஐஐடில ஒர்க் பண்றவங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தமான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும், குரோத் இருக்கும், பணி வளர்ச்சி இருக்கும், வருமானம் கிடைக்கும். ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க. உங்களுடைய ஐடியா, ஆலோசனைகளை மற்றவங்க கேட்பாங்க. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்கள் எல்லோருக்குமே ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள், நட்புகள், வட்டாரங்கள்ல ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே கன்னிராசி அன்பர்கள் நிதானமாக முடிவெடுக்கணும். நிதானமாகத்தான் பேசணும், நிதானமாக செய்யணும். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முன்னெடுத்து செய்யாதீங்க. ராசிக்கான அமைப்பு படி மன அமைப்பை அமைதிப்படுத்துவது மிக மிக நல்லது. தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அசௌகரியங்கள் இருக்கும், இனம் புரியாத குழப்பங்கள் இருக்கும். வேகத்தை விட விவேகமே இந்த நாள் மிக மிக சிறந்த ஒன்று. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க முடியும். அதே மாதிரி அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் மேம்படுங்க. அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சித்திரையில பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். தைரியம் பிறக்குங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. மாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தினத்துல கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது இந்த நாள் ஜெய ஏகாதசின்னு கொண்டாடப்படுது. இந்த ஜெய ஏகாதசி நாள் எந்த தெய்வத்துக்கு நல்லது, இந்த நாள்ல எப்படி பூஜை செய்து வழிபட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், லைஃப்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத
இன்றைய பஞ்சாங்கம் இன்ட்ரோல போய் பாருங்க. அதுல உங்களுக்கு ஃபுல் டீடைல் ரொம்ப கிளாரிட்டியா கொடுத்திருப்போம். அதை பார்த்து அந்த பூஜைகளை எப்படி செய்யணுங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா கண்டிப்பா ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இந்த நாள் கிடைக்குங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கலாம். ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே சந்திர பகவான் இருக்கிறார். அவரோட குரு பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்யறாருங்க. உங்களுக்கு பெரியவங்க குரு அப்படின்னாலே வயதுல மூத்தவங்க, பெரியவங்க, அனுபவசாலிங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். பிறருக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க குரு தான். ஏன்னா அவருக்கு தான் எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர், அறிந்தவர். எல்லா விதமான செயல்களிலும் அவருக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆக அப்படிப்பட்ட ஒரு குரு பகவான் உங்களுக்கு கிரக ரீதியாக வக்ர நிலையில சஞ்சாரம் செய்யறாரு. இதனால வீட்லயும் சரி, வெளியிடங்களையும் சரி, பெரியவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. பெரியவர்களுடைய ஆதரவுனால சில வேலைகள் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் நடக்கும். நீங்க எதிர்பார்க்கிறத விட டபுள் மடங்கு, அதாவது அதிகமான மடங்குல உங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, புதிய வேலைக்காக இன்னைக்கு துவங்குறீங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். முயற்சிகள் கைகூடும். எதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய வேலைக்கு நீங்க தாராளமா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். அதுல எந்த விதமான தடையோ தாமதமோ பிறகு செஞ்சுக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயமே இருக்காது. நினைச்ச வேலைகள் எல்லாமே உடனுக்குடன் நடக்குங்க. கடன் பற்றிய பய உணர்வுகள் கூட கொஞ்சம் தனியும். உங்க நண்பர்கள் மூலமாகவோ இல்லைன்னா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சில பணம் கிடைக்கலாம். அதாவது உங்களுடைய பிஎஃப் பணமா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது டெபாசிட் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் சீட்டு பணம் கட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில எஃப்டி போட்டிருப்பீங்க பேங்க்ல. அந்த பணத்தை எடுத்து கடனை அடைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் இருக்கும். இல்ல பிள்ளைகள் வளர்ந்து அவங்களும் வேலைக்கு போகக்கூடிய தகுதியில் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாகவும் சப்போர்ட்டா இருக்குங்க. எண்ணிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடக்கும். ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா அலைச்சல் இருக்குங்க. வேலைகள் முடியறதுல அந்த முடியக்கூடிய தருவாயில இங்கும் அங்கும் போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா செஞ்ச வேலைகளை திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சின்ன சின்ன விதங்கள்ல ஒரு கன்ஃபியூஷன் அப்பப்ப வரும். ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் வருங்க. மூட் ஸ்விங் வரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களிடத்த, தாயினிடத்துல ரொம்ப கனிவா கவனமா நடக்கணும். உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. நண்பர்கள் வழியில ஒரு சில அனுகூலம் ஏற்படும். மாணவ மாணவிகள் படிப்புல உற்சாகமாக இருப்பீங்க. இருந்தாலும் படிக்கணும்னு புக் எடுப்பீங்க. சில நேரம் மன சோர்வாகவும் எடுத்து வச்சுட்டு தூங்கிடுவீங்க. இல்லைன்னா பிறகு பாத்துக்கலாம், அப்புறமா படிக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தை தள்ளி போயிட்டே இருக்கும். எடுத்தோம், காரியத்தை முடிச்சோம், படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதுங்க. ஒருவித மனக்குழப்பமாகவே இருந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் சொன்ன வார்த்தைகளை கேளுங்க. தினந்தோறும் ஸ்ரீ சரஸ்வதி ஸ்லோகத்தை சொல்லணும். ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று தினந்தோறும் நீங்க சொல்லணும். அம்பிகை யார் ஒருவர் வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சகல விதமான அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக, சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய படிப்பு, வாழ்க்கை, திருமணம், வேலை சம்பந்தமான விஷயங்களுக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களே, எதையுமே நேர்மையாக செய்யக்கூடியவங்க நீங்க தாங்க. நேர்மைதான் உங்களுக்கு பக்க பலமே கூட. வாய்மையே வெல்லும் அப்படின்னாக்கா அது உங்களுடைய தாரக மந்திரங்க. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மனதை அமைதிப்படுத்தணுங்க. சாந்தமா இருங்க. எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ உங்களுக்கு ஏற்படாதுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிருஷ்ட திசை வடக்கு. அதிருஷ்ட எண் 4. அதிருஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்: சித்திரையில பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் கிடைக்கும். சுவாதியில பிறந்தவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க. கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கணும். எதிர்த்தரப்பு நபர்களிடத்துல அதிகம் வாதம் செய்யாதீங்க.
மன அமைதியோட இருக்கிறது நல்லது. உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும். விசாகத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மத்தவங்களால யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செய்வீங்க. அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான கிரக அமைப்பு படி கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 15ஆம் நாளுங்க. இந்த நாள் ஜெய ஏகாதசி. இந்த ஜெய ஏகாதசி நாள் உங்களுக்கு எப்படி வெற்றி கொடுக்கும், அப்படி வெற்றி வரணும், சக்சஸ் ஆகணும், லைஃப்ல முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா இன்ட்ரோ பகுதியில், அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில உங்களுக்கு அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கோங்க. அதை ஃபுல்ஃபில்லா கேட்டு அதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க நல்ல லீடிங்கா முன்னேறி எல்லா விஷயத்தையுமே செய்து முடிப்பீங்க. முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்டுல குழந்தைகளுடைய தேவை என்ன, யாருக்கு என்னென்ன வேணும், உங்களுடைய துணைவர் எப்படி பார்த்துக்கணும், உங்களுடைய துணைவிக்கு என்ன தேவைப்படுறது, அவங்களுடைய மனம் எப்படி இருக்கு, அவங்களுடைய விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்களே மாத்திக்குவீங்க. அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத கேட்டு அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து வைப்பீங்க. மன நிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், துவேஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க. சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகமாக இருக்குங்க. மனக்கவலைகள் தீரும், சஞ்சலங்கள் நீங்கும். மனதளவுல தடுமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைண்ட் ஆசோலேஷனா இருக்குங்க. காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால சில மனக்குழப்பத்துக்கு ஆளாக நேரிடுங்க. மனதை அமைதிப்படுத்திக்கோங்க. அப்பதான் உங்களால தொழிலை கவனிக்க முடியும், வியாபாரத்தை செய்ய முடியும். வேலைக்கு போறவங்க ஆபீசர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஹம்பிளா ரெக்வெஸ்டா உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கூட பொறுமை, நிதானமா, விவேகமா பேசணும். யாரிடத்திலும் கோபத்தை காட்டுவதோ, உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ யார்கிட்டையும் காட்டாதீங்க. அது உங்களுக்கு ரியாக்ட் ஆகும், அதாவது எதிர்மறையா ஆகும். அமைதியா இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க கோபமா பேசுனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசுறது அமைதியா இருக்காது. அவங்களும் கோபத்தோட உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக ரொம்ப சத்தம் போட்டு பேசுற மாதிரி சில சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். அதனால ஆக்ஷன் டு ரியாக்ஷன்ன்ற மாதிரி ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. ஆகவே விருச்சிகராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொறுமை, நிதானமாக இருங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க படிப்புல அதிக கவனம் செலுத்த முடியாது. டைமுக்கு உங்களால ஸ்கூலுக்கு போறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, டைமுக்கு போக முடியாது, படிக்க முடியாது, மைண்ட் டைவர்ஷன் இருக்கும், மூட் ஸ்விங் ஆகும். ஒரு நேரம் போல இருக்காது, ஆசோலேஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஊஞ்சல் எப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தாங்க உங்களுடைய மனமும் ஒரு இடத்துல நிக்காது, அங்கும் இங்குமாக ஆடிட்டே இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. மனக்கவலைகள் ஏற்படும், எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. குடும்பத்துக்காக நீங்க உழைக்கிறீங்க, சில நேரம் உங்களுக்கே மன சலிப்பு வரலாம். எவ்வளவுதான் உழைக்கிறது, எவ்வளவுதான் பாடுபடுறது, நம்மளால ஒண்ணுமே முடியலையே, தேவைக்கேற்ற மாதிரி பணம் சம்பாதிக்க முடியலையேங்கிற விரக்தி ஏற்படுங்க. செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், சமாளித்துதான் ஆக வேண்டும். சிக்கனமாக இருந்தால் கூட தேவையில்லாத செலவுகள் வரலாம். ஆன்மீக வேலைகளை ஈடுபாடு உண்டாக்குங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ சந்திர பகவான வழிபடுங்க. இரவு நேரத்துல பால் சார்ந்த உணவுகள் சாப்பிடுறது, அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது, டீஹைட்ரேஷன் வராம பாத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திராஷ்டமம் நாட்கள்ல முக்கிய முடிவுகள் அவாய்ட் பண்ணுங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து, பணத்தை ஒத்துக்கிட்டு திருப்பி தரங்கிறது, கடன் வாங்க கூடாது, யாரிடத்திலும் அக்ரிமெண்ட் போடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா விருச்சிகராசி அன்பர்கள் பெரிய அளவுல ப்ராப்ளம் இருக்காதுங்க. தெய்வ வழிபாடுதான் உங்களுக்கு துணையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தினம் ஏகாதசி திதி அப்படிங்கறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மனசுல உங்களுக்கு பிடிச்ச தெய்வ மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க. எந்த கிரக தோஷங்களும் உங்களிடம் நெருங்காதுங்க. ராசிக்கான அமைப்பு படி ஹெல்த்துக்கும் வெல்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். வீண் ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தருங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துறதுனால நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு பார்க்கன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம், பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம்.
நட்சத்திர பலன். விசாகத்துல பிறந்தவங்களுக்கு தேவையற்ற சங்கடங்கள் மறைக்கும், பிரச்சனைகள்ல தீருங்க. தைரியமா இருங்க, நம்பிக்கையாக செயல்படுங்க, முருகப்பெருமான வழிபடுங்க. அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உத்வேகம் பிறக்கும். அதாவது வேலையை செய்யணுங்கிற எண்ணங்கள், ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை மாசி மாதம் 15ஆம் நாளுங்க. இந்த நாள் ஜெய ஏகாதசி கொண்டாடப்படுது. இந்த நாள் வழிபாடு முறைகளை இன்றைய பஞ்சாங்க பகுதியில உங்களுக்காக ஸ்பெஷலா கொடுத்துருக்கோங்க. அதை பாருங்க. அந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைல் மாறும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கஷ்டங்கள் அகன்று முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போறீங்க. அதற்காக இந்த வழிபாடு பண்ணி பாருங்க. ஒரு சிறு முயற்சி தான் நீங்க செய்யறது. ஆக உங்களுடைய கவலைகள் அகன்று போக்க, பய உணர்வுகள் நீங்க, தொழில் நல்லபடியாக நடக்க, ஆரோக்கியம் மேம்பட, வருமானம் கிடைக்க இந்த ஏகாதசி நாள்ல செய்ய வேண்டிய பூஜைகளை விவரங்களை கேட்டு செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது 12வது வீடு விருச்சக ராசியினுடைய அதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி 5க்கும் 12க்கும் உரிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான இளைய சகோதர பாவகத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. அது மட்டும் இல்ல, 6 கிரகங்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3 இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனை குறிக்கும், இடம் மாற்றத்தை குறிக்கும். அதே மாதிரி உடன் பிறந்த இளைய சகோதரர்களை பத்தி சொல்லக்கூடியது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே புதுசா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க. இது வரைக்குமே ஆசைப்பட்டது இல்லை, இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நீங்க ஆசைப்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும். அதை விரும்புவீங்க, வாங்குவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது மனசுல வரும். மலரும் நினைவுகளாக சந்தோஷமான நல்ல விஷயங்கள், கடந்து நீங்கள் செய்த சில சுப காரியங்கள் பற்றியோ, வீட்டுல நடந்த முக்கிய விசேஷங்களை பத்தியோ, குழந்தைகளுடைய குறும்புத்தனம், உங்கள் துணைவருடைய பேச்சு, ஏதோ ஒரு விதமான செயல்கள், வெளியூருக்கு போயிருப்பீங்க, டிராவல் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி டூருக்கு போயிருப்பீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகளாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குங்க. கலை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய தேவைகள் என்ன, ஃபேமிலியில யாருக்கு என்னென்ன வேணும், குழந்தைகளுக்கு என்ன வேணும், உங்கள் துணைவருக்கு என்ன வேணும், பேரண்ட்டுக்கு என்ன வேணும், உடன் பிறந்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பல விஷயங்களை அவங்களுக்கு கொடுப்பீங்க. இந்த பிரபஞ்சம் யார் ஒருவருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு திரும்ப கிடைக்குங்கிறது தாங்க இந்த பிரபஞ்ச விதி. ஆக பிறருக்கு கொடுத்து பழகக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். எதையுமே கௌரவமாக செய்வாங்க, தன்னம்பிக்கையா இருப்பீங்க, முதன்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. எந்த விஷயத்திலுமே ஃபர்ஸ்டா செய்யணும், முதல்ல மதிப்பு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள். எந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை இருக்கோ அந்த இடத்துல தாங்க அவங்க இருப்பாங்க. மரியாதை கிடைக்காத இடத்துல ஒரு துளி நேரம் கூட அவங்க இருக்க மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. ஆக மதிப்புக்கும் மரியாதைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, பழமையை விரும்பக்கூடியவங்க, பழைய விஷயங்கள் எல்லாமே செய்யணும்னு நினைப்பாங்க. லைஃப்ல இன்னைக்கு நீங்க அந்த விஷயத்தை எடுத்து செய்ய போறீங்க. தேவைகள் எல்லாமே கைகூடி வருங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த் வெல்த் இருக்கும், தேவைக்கேற்ற மாதிரி பணம் கையில இருக்குங்க. குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்குங்க. வேலைக்கு போறவங்களுக்கு அங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கொலீக்ஸ், மற்றவங்க ஸ்டாஃப்ஸ், அதே மாதிரி ஒர்க் பண்றவங்க லேபர் கேட்டகரியில இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹானஸ்டா, உங்ககிட்ட ரொம்ப நேர்மையா உண்மையா நடந்துப்பாங்க. ஆக்கமுக்கம் நிறைந்த நாளாக இருக்குங்க. செய்யக்கூடிய தொழிலையுமே சரி நிறைய ஒரு டெவலப்மெண்ட், உற்பத்தி பண்ணுவீங்க, ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமா கொடுப்பீங்க, நிறைய ஐடியாலஜி கிடைக்கும். ஷேரா பண்றவங்க, அத மாதிரி பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல பண்றவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படுறதுக்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிச்சாலும் சரி, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குமே சரி, எதிர்காலத்திற்காக சில எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, காம்படிட்டிவ் அதாவது போட்டித் தேர்வுகளை எழுதுவீங்க. ரொம்ப அழகா அதுல நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். சாதகமான தீர்ப்புகள், அதாவது பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது கடன் பிரச்சனைகளோ ஏதாவது நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தா உங்களுக்கு ஃபேவரா, நியாயமா, நம்பிக்கையா நல்ல தீர்ப்புகள் வரும். நல்ல மனம் கொண்ட உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க அமையும். பாசம் நேசம் அதிகரிக்கும் அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தருங்க. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்குங்க. நம்பிக்கை உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியமா இருப்பீங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். தேவைக்கேற்ற பணம் கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுஷ் ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி 15ஆம் நாள். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது ஜெய ஏகாதசி இந்த நாள். ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுவதற்கு உகந்த நாள். கோச்சாரத்தின் படி இந்த நாள் இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய பஞ்சாங்க பகுதியில அதனுடைய டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதை ஃபுல்லா பார்த்து அதை கரெக்டா பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு லைஃப்ல டெவலப்மெண்ட் உண்டாக்குங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை தினம் தெய்வ வழிபாடுக்கு மிக உகந்த நாள். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதிலும் ஏகாதசி திதி வந்திருக்கிறது ரொம்பவே விசேஷங்க. அதிலும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த நாள் கோச்சாரத்தின் படி ராசிக்கு 2ஆம் வீட்டுல 6 கிரக சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, 6ஆம் இடத்துல சந்திர பகவானோட ஸ்ரீ குரு பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்யறார். இன்சூரன்ஸ் தொடர்பான வேலைகள் இருக்கக்கூடியவங்க, பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்ட் ஒர்க் பண்ணலாம், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பாலிசி சேல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. நிறைய பாலிசிதாரர்கள்லாம் கிடைப்பாங்க. தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மனச்சோர்வுன்றது இருக்காதுங்க. உங்களுக்கு மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது பெரிய அளவுல எதையுமே உங்களுக்கு சிரத்த கொடுக்காது. சாந்தம், மன அமைதி, மன நிம்மதி ஏற்படும் அற்புதமான நாள். எதிலையுமே கோபதாபங்கள் இல்லாம பொறுமையா நிதானமா உங்களுடைய வேலைகளை கவனிப்பீங்க. அப்படி கவனிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் சக்சஸ். அதுல 100 மடங்கு வெற்றி. எதிர்பாராத வகையில வேலையில ஒரு புதிய விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க போய் தேடிக்கிட்டு போகக்கூடிய பண வரவு உண்டாக்கும். திடீர் வாய்ப்புகள் வர நிறைய சூழ்நிலைகள் தாராளமா இருக்கு. புதுமையான விஷயங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. இதனால உங்களுக்கு பெருமை தாங்க வந்து சேரும். மத்தவங்களுக்கு தெரியாம சில வேலைகளை கவனிப்பீங்க. ஒரு காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த காரியம் செஞ்சோம் அப்படின்னே வெளியே சொல்லுவீங்க. காப்பீடுக்கான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட். அதுவும் டிஓவா இருக்கிறவங்க, டெவலப்மெண்ட் ஆபீசரா இருக்கிறவங்க, அதே மாதிரி பப்ளிக் ரிலேஷன் ஆபீசரா இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பு துறைகள் இருக்கிறவங்க, மக்கள் பணிகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அனுகூலம் ஏற்படுங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், மனதில் சாந்தம், நிம்மதி உண்டாக்கும். ஏற்ற இறக்கங்கள் காணப்படாதுங்க. வருமானம் உங்களுக்கு சீரா கிடைக்கும். பிசினஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய யோசனைகள் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் உண்டாக்குங்க. தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்ளுங்கள். எதையுமே பாசிட்டிவா கொண்டு போவீங்க. நெகட்டிவ்ன்றது இருக்காது. நேர்மறையா சிந்திப்பீங்க, நேர்மறையா செயல்படுத்துவீங்க. நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்குங்க. தனம், தானியம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள், சம்பத்திகள் பிராப்தம் உண்டாகும். எதிர்ப்புகள் அதிகமாக சில நேரங்கள் இருக்கும். அதிலும் மாணவர்களுக்கு படிப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள், படிக்கக்கூடிய தருணங்கள்ல நிறைய டாஸ்க் வருங்க. படிக்கக்கூடிய விஷயங்கள்ல குழப்பங்கள் இருக்கும். நேர்மறை சிந்தனைகள் உண்டாகும். ராசிக்கான அமைப்பு படி பணம் சம்பந்தமான சங்கடங்கள் தீரங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புரிதல் ஏற்படும். எப்படி வேலை செஞ்சா வருமானம் கிடைக்குங்கிற சூக்ஷமத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் நுணுக்கங்கள் இருக்கும். புதிய ப்ராடக்டுகளை அறிமுகம் செய்யணும்னு நினைப்பீங்க. ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான சில முயற்சிகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் அது நல்லபடியாக நடக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும்
புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்குங்க. பண வரவுகள் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதுமையான நாளாக இருக்குங்க. அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மனம் சார்ந்த சங்கடங்கள் நீங்கும். தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை மாசி 15ஆம் நாள். ஏகாதசி விரதங்கள் அனுஷ்டிப்பது ரொம்பவே நல்லது. அதிலும் ஜெய ஏகாதசி இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஏகாதசி தாங்க இந்த நாள். இதனுடைய முழுமையான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக ரொம்ப எக்ஸ்பெஷலி கொடுத்துருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பூஜைகள் செய்யுங்க. கண்டிப்பாக ஸ்ரீ மகாவிஷ்ணுனுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. கோச்சாரத்தின்படி பலன்களை பார்க்கலாம். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. மனை சார்ந்த செயல்பாடுகள்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே பொறுமையா நிதானமாக்க அனுசரித்துதான் கொண்டு போகணும். நிறைய யோசிக்கணும், சிந்திக்கணும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூடுதலான பொறுப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு குறைஞ்சி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றவங்களுடைய வேலைகளையும் நீங்களே செய்யற மாதிரி சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க. இல்ல வேலை பளு அதிகமா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, டைம் கிடைக்கல, சரிவர ஓய்வு எடுக்க முடியல, ரெஸ்டே கிடைக்காம ஓடிட்டே இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க. அதாவது ரொம்ப ப்ரெஷர் இருக்காது. ரிலாக்ஸ்டா உங்களுடைய வேலைகளை கவனிக்கலாம். அதே மாதிரி நேரத்துக்கு வேலைகளை முடிச்சும் கொடுப்பீங்க. புரிதல் என்பது அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட, அட்மின் கிட்ட ரொம்ப பொறுமையா நிதானமா பேசணும். அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட்டோ, கோபப்படுறதோ, உணர்ச்சி வசப்படுறதோ கூடாது. எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு ரெக்வஸ்டா நீங்க கேட்கணும். ஹம்பிள் ரெக்வஸ்டா இருக்கணும். ரொம்ப தாழ்ந்து பணிந்து பேசினா ஓரளவுக்கு நல்லது. யாரிடத்திலும் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை காட்டாதீங்க. விவசாயம் பண்றவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குங்க. ஆர்கானிக் ஃபுட் ரிலேட்டடாக விளைச்சல் கவனிக்கிறவங்க, ஹார்வெஸ்ட் பண்றவங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்குங்க. வேளாண் துறையில கொடிக்கட்டி பறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விற்கப்படாத பொருள் விற்கப்படும். புதிய விஷயங்கள்ல நாட்டங்கள் உண்டாக்கும். மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீங்க. உங்களுக்கு பிசினஸ்ல, தொழில் ரீதியாக, வியாபாரத்திலோ, குடும்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டுல பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கேத்த மாதிரி தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மனசுல தோணக்கூடிய விஷயங்கள் அப்படியே செய்யாதீங்க. அதனுடைய உண்மை தன்மைகளை தெரிஞ்சுக்கணும். லாபம் என்ன, நஷ்டம் என்ன, நன்மை என்ன, தீமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களுடைய வியாபாரத்துல முதலீடு செய்யலாம். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களையும் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இன்றைய நாட்கள்ல பங்கு சந்தை, பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய அட்மின் கிட்டயோ அல்லது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இடத்துல இன்வெஸ்டர்ஸ் கிட்டயோ கேட்டு அவங்களோட நீங்க கலந்து ஆலோசனை செஞ்சு செய்யலாங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. வெளியிட உணவுகளை நீங்க சாப்பிடுறதுனால தேவையற்ற சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு +2 10th எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தனக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணத்துல படிக்க கூடாது. படித்தாலும் ஒரு முறை நீங்க ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணுங்க. பேரண்ட் கிட்ட சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா வேலைகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடியும். படிக்கிறதுல நல்ல நாலேஜ் கெயின் பண்ணலாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிஹேவியர்ஸும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல ஒழுக்கம் இருக்கும், திறன் இருக்கும், மனசுல அமைதி இருக்கும். எல்லாருக்குமே உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஆக கும்பராசி அன்பர்கள் குடும்ப ஒற்றுமை மேம்படுங்க. தன தானிய சம்பத் அபிவிருத்தி உண்டாக ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு மிக மிக நல்லது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தருங்க. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தருங்க. நட்பு பார்க்கன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். அவட்டத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து நடந்துக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிந்தித்து செயல்படுங்க. கவனக்குறைவு இருக்கக்கூடாது, பொறுமை நிதானம் இருக்கணும். தியானம் யோகாசனங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம, மன அழுத்தம் இல்லாம ஒரு நல்ல நிலைக்கு இருக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமை தினங்க, மாசி 15ஆம் நாள். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் ஜெய ஏகாதசி. இந்த திதி நாள்ல விரதங்கள் இருந்து அனுஷ்டித்து இந்த இறைவனை வழிபட்டீங்க அப்படின்னா சகல செல்வங்கள் உங்களை தேடி வர பிராப்தங்கள் உண்டாக்குங்க. இன்ட்ரோ பகுதியில இன்றைய பஞ்சாங்கத்துல உங்களுக்கான டீட்டெயில் கொடுத்திருக்கோம். பூஜைகள் எப்படி செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபட்டா உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும், நிம்மதி இருக்கும் அப்படின்னு கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது மனசளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுங்க. ஒரு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. புரிதல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து புரிந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும், லாபம் ஏற்படும். புதுமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு புது விஷயத்த செஞ்சு நல்ல பேர் புகழ் சம்பாதிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்குங்க. கூடுதலான சில முயற்சிகளும் நடக்கும். பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். வீட்டினுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி புதிய பொருட்களை வாங்குற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையுங்க. இணையம் சம்பந்தமான வழிகள்ல வருமானம் மேம்படும். இன்டர்நெட் மற்றும் கம்ப்யூட்டர் கணினி சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு வருமானம் மேம்படுங்க. அதே மாதிரி ஐடி துறைகள் இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல லாபங்கள் கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான சில சுய பொருட்களை வாங்கி வைப்பீங்க. அழகு கலை சம்பந்தமான விஷயங்களை ஈடுபாடு இருக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்கங்க. வண்டி வாகன பயணங்கள் கைகூடி வரும். வெளியூர்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. தேக பலம் தெய்வ பலம் கூடுங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நாள் ரொம்பவே நல்லது. மனசுல நிம்மதியும் நிறைவும் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வேலைக்கு முயற்சி பண்றவங்க உங்களுக்கு தெரிந்த நல்ல அனுபவமுள்ள சில விஷயங்களை எடுத்து செய்வீங்க. இடைவிடாது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தபடி பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்குங்க. நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உண்டாகும். பட்டம் பதவி கிடைக்கும். பரிசுகள் கிடைக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒற்றுமை அனுசரணையான போக்கு உண்டாகுங்க. தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நன்மைகளை பெறுவீங்க. மனதுல நிம்மதி இருக்கும். அனுசரணையான போக்கு உண்டாகும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுபகாரிய தொடர்பான செய்திகள் வரும். நல்ல காரியத்திற்கு முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்துல புதிய விஷயங்களை செய்யறதுனால மக்கள் வருகை அதிகரிக்கும். வருமானம் கூடுங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. வியாபாரமும் களை கட்ட துவங்குங்க. பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். விற்கப்படாத பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். சித்தர்கள் வழிபாடு செய்தால் நிச்சயம். மீனராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தோடு சித்த புருஷர்கள் குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால குரு வழிபாடு தினந்தோறும் செஞ்சுட்டு வாங்க. மறக்காம இடைவிடாம குரு நாமத்தை சொல்லுங்க. இல்லைன்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகான்னு சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ குருவே துணைன்னு சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதைய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் நல்லதுங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வருமானம் வருவதற்கான வழி கிடைக்குங்க. சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான் செவ்வாய் குரு சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில்
சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். மீனராசி அன்பர்களுக்கு நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், புத்துணர்ச்சியான நாளாக அமையுங்க. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ரேவதியில பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் உண்டாக்கும், நன்மைகள் பிறக்கும் அற்புதமான நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.